கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசு லேகியோன் பிசாசை விரட்டி சுஸ்தமாக்கிவிட்டு திரும்ப கலிலேயா கடல் அருகே வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்காக காத்திருந்தபடியால் சந்தோஷமாய் வசனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீர் என்பவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுடைய ஒரே குமாரத்தி மரண தருவாயில் இருப்பதினால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டு அவரோடு கூட சென்றான். அவர் அவனோடு போகையில் வழியில் மற்றுமொரு அற்புதம் நடந்தது. அதனால் தாமதமாகிவிட்டது. அதற்குள் யவீர் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, உமது மகள் மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி ஒன்று செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்றான். இயேசு யவீருவை பார்த்து, பயப்படாதே யவீரு, நம்பிக்கையுள்ளவனாயிரு, உன்னுடைய குமாரத்தி சுகமாவாள் என்றார். இயேசு யவீரு வீட்டிற்கு வந்து எல்லாரையும் வெளியே போகச் செய்து, பிள்ளையினுடைய பெற்றோர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீடர்களையும் தன்னோடு நிற்கப் பண்ணி பிள்ளையின் கையை பிடித்து, சிறுவனே எழுந்திரு என்றார். உடனே சிறுவன் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டு, இதை ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள் என்றார். இப்படித்தான் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி 16 வருடங்கள் கழித்தும் குழந்தை பேறு தாமதமாகிவிட்டது. 16 வருடங்களாக அவளும் தினமும் ஆண்டவரிடம் கேட்பாள். ஒவ்வொரு நாளும், மாதமும், வருடமும் ஏமாந்து போய் சோர்வடைந்து விட்டாள். மருத்துவ சிகிச்சையும் ஒன்று விடாமல் எல்லா சிகிச்சையும் முடிந்து விட்டது. கணவனும் மனைவியும் இனி நமக்கு கிடைக்காது என்று முடிவெடுத்தனர். கடைசியாக எந்த சிகிச்சைக்கும் செல்லக்கூடாது என்பதில் உறுதியாயிருந்தனர். 17வது வருடத்தில் ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படிதான் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க தாமதமாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய தேவைகள், கவலைகள், கஷ்டங்களை ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிக்கிறோம். சில ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கிறது, சில ஜெபத்திற்கு தாமதமாய்தான் நமக்கு பதில் கிடைக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது ஜெபம் நிறைவேற கொஞ்சம் தாமதமாகிறது. அதற்குள்ளாக பிள்ளை மரித்தும் போகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் சில வேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் ஏன் தாமதமாய் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம் காத்திருக்கும் போது நம்முடைய தேவை மரித்து போன நிலைமையில் கடினமாயிருந்தாலும் இயேசு நம்முடைய தேவைகளை கட்டாயம் சந்திப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். மரித்து போன பிள்ளையை எழுப்பிவிட்டு உடனே ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஜெபித்துவிட்டு பொறுமையாய் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா? கட்டாயம் பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோமா? இப்படி கரிசனை உள்ள தேவனிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் உமக்கு காத்திருக்கவும், ஜெபிக்கவும், கரிசனை உள்ள உம்மிடத்தில் முழுமையுமாய் தன்னை அர்ப்பணிக்கவும் உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.